பேர் தக்ஷன். நான் வந்து டிசிஷன் எடுக்கிறது, என்ன பிளாக்ஸ் இருக்கு, நம்ம லைஃப்ல என்ன டெசிஷன் எடுத்திருக்கோம் இதுக்கு முன்னாடி, தட் இஸ் வாட் வி ஆர் இன்னைக்கு. அண்ட் இப்போ இன்னைக்கு என்ன எடுக்கிற டெசிஷன் இஸ் கோயிங் டு பி வாட் ஆர் வி கோயிங் டு பி டுமாரோ. இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு இன்னைக்கு புரிஞ்சுது. இட் வாஸ் a very nice experience. ஸோ எல்லாரும் வெற்றி முடியுமா? முடியும். ஓகே, இது என்னது? லா ஆஃப் அட்ராக்ஷன் மணி ஒர்க் ஷாப் லெவல் 1. என்ன இது? எழுதுங்க அந்த பேரு. லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னது? லா எதுக்கு சொல்றோம்? நாம எதுக்காக லான்னு சொல்றோம்? லானா என்னது? லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னது? ஈர்ப்பு விதியா? பிரபஞ்சம் வந்து ஏதோ ஒரு லா அடிப்படையில் செயல்படுதா? சில பேர் தொட்டா மண்ணு கூட பொண்ணாகுது இல்ல, சில டைம் நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் தோல்வி ஆகுது. ரைட்? சோ என்ன இதுல பாத்தீங்கன்னா லெவல் 1. ஏன் லெவல் 1? ஒன் டேல வந்து அப்படியே வந்து மாத்த முடியுமா சார் லைஃப? முடியாது. ஆனா ஃபவுண்டேஷன் போடலாமா? கடல்ல இருந்து எங்க மாட்டிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? எந்த இடத்துல பிசினஸ் எப்படி ஆயிட்டு இருக்குன்னு பாக்கலாமா? ரைட்டா? சோ சரி, அப்போ பிசினஸ்ல ஜெயிக்கணும்னு என்ன பண்ணுவோம்? பிசினஸ் இறங்குறது கூச்சமா இல்லைன்னா எப்படி சார் பண்ணுவீங்க? ஏன் பிசினஸ்ல வெற்றி அடைய முடியல? இன்னும் தெரிஞ்சுக்காம பிசினஸ் பண்ண. அதுதான் நான் பண்ணேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் கார்பரேட் உள்ள போகும்போது தான் இப்படி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ரைட்டா? கரியோட இந்த கத்தியை ஷேர் பண்ணாதான் பிசினஸ் பண்ணோம். அப்போ இன்னைக்கு எவ்வளவு மாற்றங்கள் ஆயிட்டு இருக்கு. அதுக்கேற்ற நம்ம புத்தியை ஷேர் பண்ணணுமா ஆனாமா? ஏன் நிறைய பேர் இங்க ஸ்டக் ஆயிட்டு இருக்காங்க பிசினஸ்ல? இந்த மாதிரி கார்பரேட் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்காது. நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கார்பரேட்ல எல்லாம் பண்ணதுனால எல்லாம் டாப் லெவல்லாம் பண்ணது. சிஇஓ, பைலட், டாக்டர், லாயர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், சீனியர் மேனேஜ்மெண்ட், 10,000 கிட்டத்தட்ட 100கணக்கான கம்பெனி வந்து 20 இண்டஸ்ட்ரியில பண்றோம். கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அதெல்லாம் உங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணலாமா? இது பாமர மக்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதான் பெரிய டிராபேக்கா இருக்கல. ரைட்? அதான் எடுத்தோட மாஸ்டர் ஆகணும். புரியுதா? நான் எக்ஸ்பர்ட் ஆகணும் நினைக்கிறேன். நடக்க முடியுமா? எடுத்தோட நான் பர்ஃபெக்ட் ஆக முடியுமா? சரி, யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லா இடத்துலயும் நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிருப்போம், இல்லாட்டி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டியூன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டேஜ்ல நான் ஆட்டோமேட்டிக்கா பிக்கப் ஆகுமா? அப்சல்யூட்டா. ஓகே, லா ஆஃப் அட்ராக்ஷன் இல்லையா? அட்ராக்ஷன் மட்டும் தான் இருக்கா? ரிப்பல்ஷன் பத்தி யாரும் பேசவே இல்லையே. ஏன் சார் பணம் அட்ராக்ட் பண்றீங்க, ஈர்க்கிறீங்க, விட்டு போதும், அதை பத்தி யாரும் பேசவே இல்லையா? ஏன்? நான் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன், நீங்க எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஐயா அவன் சொல்லி இப்படி விட்டு போனவங்க நிறைய பேரு. அப்போ யாரு கிளாஸ்? யாருக்கு மனத்தடை இருக்கு? அவங்க. சோ மனம் எல்லாம் மார்க்கம் உண்டு. 50% ஏன் நிறைய பேர் வெற்றி அடைய முடியலன்னா அவனுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டுபிடிக்க முடியும். ஏதுனாதான் என்ன அலச முடியும், பிரெயின் ஸ்டார்ம் பண்ண முடியாது. ப்ராப்ளமே இதுதான். சிஇஓ லெவல் கோச்சிங் இது. சோ என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோம்? என் டீம் பில்டப் பண்ண முடியல, டைமுக்கு வர மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட வந்து எங்க நெகட்டிவா இருக்கு, எனக்கு நெகட்டிவ் பீப்புள் இருக்கு, எந்த இடத்துல நான் வந்து மிஸ்டேக் பண்றேன், சோம்பேறியா இருக்கா, இல்ல என்னோட ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணணுமா? யாருங்க என்னாச்சு? ஏங்க ஒரு சினிமா ஆர்டிஸ்டுக்கு கூட அந்த அளவுக்கு கூட்டம் இல்லைங்க. ஏன் இவங்க இறக்கும் போது அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க? ஏன் அவ்வளவு வருத்தப்பட்டாங்க? ஏன் பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு? பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. ஆனா பணமும் வேணும். ஆனா அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு வழி தெரியல. அதான் வேலைக்கு போறோம், பிசினஸ் பண்றோம், ஆனா அதை எப்படி சேமிக்க தெரியல, எப்படி டபுள் பணம் தரலாம். அப்போ எந்த இடத்துல பிரச்சனை இருக்கு? யாரு இது? சரி, என்ன எதுக்கு எடிசன் எனக்கு பிடிச்ச சயின்டிஸ்ட் வருது? ஏன் அந்த பிசினஸ்ல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? அந்த ஃபெயிலியர்ல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? என்ன பண்ண கூடாதுன்னு நான் தெரியணும். ஃபர்ஸ்ட் அப்படியே ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கலாம். வயசாயிடும் சார், எப்போ ஏர்ன் பண்ணலாம் சார்? இதுதான் நிறைய பேர் பண்றது இல்ல. என்ன பண்றோம்? ட்ரையல் அண்ட் எரர், ஸ்பெண்டிங் மோர் மணி. என்ன பேர் எவ்வளவு காசு வேஸ்ட் பண்ணிருப்போம்? ஏதாவது லேர்ன் ஆயிருக்கா? சக்சஸ் பண்ணிருக்கீங்களா? டெவலப்மெண்ட் ஆயிருக்கா?